இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. வேறு எதுங்க பேசுவோம். காங்கிரஸோட வேட்பாளர் பட்டியலை வந்து நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீபெரும்புதூர் நம்ம செல்வ பெருந்தகை, அதுக்கப்புறம் நம்ம ரூபி மனோகரன் நாங்குநேரி. ஸோ இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான், எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். உசிலம்பட்டி தொகுதி கொடுத்துருக்கோம். உசிலம்பட்டி தொகுதி வந்து அதிமுகவுடைய ரெட்டலைக்கு மட்டும் ஓட்டு போட ஒரு தொகுதி. அப்பேற்பட்ட தொகுதி அது. அப்பேற்பட்ட தொகுதியை வந்து காங்கிரஸ் கொடுத்து வந்து எல்லாத்தையும் ஏன்டா இது இந்த ஆள் கொடுத்தாங்கன்னா யோசனை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ காங்கிரஸுடைய எப்படியோ முட்டி மோதி வேட்பாளர் இது பண்ணிட்டாங்க. ஸோ 28 வந்து 27 வேட்பாளர் சொன்னாங்க. மேலூர் வந்து அப்படியே ஹோல்டிங்கில் போட்டிருக்காங்க. யார் வேட்பாளர் நம்ம சண்டையை தீர்க்க முடியல போல். காங்கிரஸ் இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி வேட்பாளர் வாங்கிடுச்சு. நீ எவ்வளோ சீட்டு ஜெயிக்கும் நமக்கு சரியாக தெரியல. இல்லை செல்வ பெருந்தகை சொல்லிட்டேன், நான் வெற்றி பெற்றால் வந்து கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்க மாட்டேன்ட்டாராம். ஸோ இது வந்து எப்படின்னு தெரியல. ஸோ எப்படியோ வேட்பாளர் வந்து இது பண்ணிட்டாங்க. இன்னும் தேர்தலுக்கான ஒரு வேலை தான் பாக்கி இருக்குது. காங்கிரஸ் எப்படின்னா தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது நமக்கு சரியாக தெரியல. ஸோ ரொம்ப போல் உடன்பிறப்புகளை நம்பி தான் அவங்களுக்கு இறங்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ 28 காங்கிரஸ் எவ்வளோ சீட்டு ஜெயிக்கும் நமக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா பாஜக 27 நிற்கிது, ப்ளஸ் 5 வந்து தனிச்சின்ன நம்ம தமாக. இன்னொன்று வந்து நம்ம ஜான் பாண்டி கட்சி 33 கிட்ட வந்தாலும் இவங்க வந்து ஒரு ஓட்டு வங்கியை காட்டிடுவாங்க. ஸோ இந்த பக்கம் இப்படி போகிறதுனால காங்கிரஸ் வந்து என்ன இது பண்ண போகுது. ஒரு பக்கம் அண்ணாமலை நிற்கலைன்னு ஒரு பேச்சு வந்து அடி வாங்குது. கட்சி அவ்வளோ தூரம் உழைச்சி அண்ணாமலைக்கும் அந்த கட்சியில் வந்து வாய்ப்பு கொடுக்கல. ஸோ அதனால் ஒரு ஆதரவாளர்கள் எதிர்ப்பில் இருக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு. ஸோ காங்கிரஸ் வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. கரூர் நம்ம ஜோதிமணியே சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் உழைச்சவங்க சீட்டு கொடுக்கல, வேறு எவனுங்களாம் சீட்டு கொடுக்குறீங்கன்ற ஒரு பேச்சு அவங்களே டேரெக்டாக சொல்லிட்டாங்க ஒரு பேட்டியால். இதில் வந்து காங்கிரஸ் நம்ம ஜோதிமணி என்ன உழைச்சாங்க சீட்டு, அவ்வளோ தனிச்சின்னா ஒரு 50,000 ஓட்டு கூட வாங்க முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்பேற்பட்டவங்களாம் ஜோதிமணி நிலைமை. இவங்க இப்படி சொல்கிறது வந்து உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் வந்து வெறுப்பாக இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறது நம்ம இவனுங்களுக்குள்ளே சண்டையை போடுறானுங்க, நம்ம உழைச்சா கூட இவனுங்களுக்குள்ளே இது பண்ணுறாங்கன்ற அந்த வெறுப்பில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி இல்லை. உசிலம்பட்டியை காங்கிரஸ் கொடுத்தது வந்து எல்லோரும் கோவா கடலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சிங்காநல்லூர், கவுண்டமலை 2 தொகுதி கொடுத்து இன்னும் கோவத்தில் இருக்காங்க. திமுகக்காரங்க அவ்வளோ களப்பணி ஆட்டி திமுகவில் கோயம்புத்தூர் ஒரு சீட்டு காங்கிரஸ் கொடுக்க போகிறான்னு சொன்னாங்கன்னா, ஆனால் இந்த வாட்டி கொடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து கோவா கடலில் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி உள்கருத்துக்களை சமாளித்து காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ சீட்டை ஜெயிக்க போகிறோம் நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.